ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இங்கே நம்ம வெண்ணிலாவை நம்ம விஜய் கூட்டிகிட்டு வந்ததுமே இங்கே தாத்தாவும் பாட்டியும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்னங்க இவன் எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கான், ஹாஸ்பிட்டல்லே வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்காத இங்கே கூட்டிகிட்டு வந்து இப்போ காவேரிக்கு மன கஷ்டம் ஆகாதா அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம பாட்டி தாத்தா கிட்டே கேட்குறாங்க. தாத்தாவுமே அதுதான் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இந்த விஜய் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இது காவேரியோட மனசை கொஞ்சமாச்சு அவன் புரிஞ்சுக்கிட்டவனா இருந்திருந்தா இங்கே கூட்டிகிட்டு வந்திருப்பானே இவன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாத்தாவும் பாட்டியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம வெண்ணிலாவை நம்ம விஜய் வந்து அசாமாக மெதுவாக கூட்டிகிட்டு வராங்க. வா வெண்ணிலா, பார்த்து வா வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. இங்கே நம்ம ராகினி அதை பார்த்து இங்கே என்ன கச்சேரியெல்லாம் நடக்க போகுது இருக்குது தெரியல, ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே காவேரி ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. இருந்தாலுமே அந்த டென்ஷனை வந்து காவேரி வெளிக்காட்டிக்கிறதில்ல. இங்கே நம்ம வெண்ணிலா வந்ததுமே நம்ம விஜய் வந்து ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள ரெஸ்ட் எடுக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தாத்தா விஜயை கூட்டிகிட்டு போயிட்டு தனியாக பேசுகிறாங்க. என்னப்பா விஜய், என்ன காரியம் பண்ணி வச்சுருக்கு நீ, எதுக்காக நீ வெண்ணிலாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை தாத்தா, நானுமே டாக்டர்கிட்ட சொன்னேன் இங்கே இருக்கட்டும், நான் இங்கேவே தினமும் வந்து அவளை நான் பார்த்துக்கிறேன், அவளுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் டாக்டர், இங்கே இருக்கட்டும், வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தால் தேவையில்லாத இஷ்யூஸ் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இருந்தாலுமே டாக்டர் வந்து வீட்டில் வச்சு பார்க்குறது தான் ரொம்பவே கரெக்ட், கூடிய சீக்கிரமே இவங்க க்யூர் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் தான் தாத்தா சொன்னார். நானுமே அதுக்காக தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன், இல்லைனா நான் அங்கேயே வச்சு தான் பார்த்துட்டு இருந்துப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் நீ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தது ரொம்ப தப்பு விஜய், இதனால் காவேரி மனசு கஷ்டப்படுவான்னு உனக்கு தெரியாதா, அவள் எதுவுமே வெளிக்காட்டிக்க மாட்டேங்கிறா, ஏதோ ஒரு தைரியத்தில் வெண்ணிலாவை முன்னாடி கூட்டிகிட்டு வந்து நிறுத்திட்டான், அதுவும் இன்னும் அதாவது நீ எதுவும் பின்னாடி தப்பாக நினச்சிருக்கூடாது, உனக்காக தான் அவள் வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்தான், அதுக்காக நீ வெண்ணிலா கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணனா அவள் மனசு கஷ்டப்படும் இல்லையா, அவளுக்கும் மனசுன்னு இருக்குல்ல, அவள் எதுவும் நினச்சிக்க மாட்டான்னு நீயா நினச்சி எதுக்காக நீ இப்போ வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்த, தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை தாத்தா, நான் வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வரதா சொல்லி காவேரி கிட்டே கேட்டுட்டு தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன், அவளுமே ஓகே சொன்னா தாத்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லைப்பா விஜய், அவள் உனக்காக ஓகே சொல்லியிருக்கலாம், ஆனால் அவள் மனசில் 1000 ஓடிக்கிட்டு இருக்கு, என்ன நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் உள்ளுக்குள்ளே பயந்துக்கிட்டே இருக்காப்பா, அதை நான் கவனிச்சிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்க தாத்தா, நான் காவேரியை பார்த்துக்கிறேன், கண்டிப்பாக காவேரிக்கிட்ட நான் பேசி புரிய வைக்கிறேன், அவள் அந்த மாதிரி நினைக்க மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது, இருந்தாலுமே அவளுக்கு சின்னதாக பொசசிவ் இருக்குன்னே எனக்கு தெரியுது, ஏன்னா முன்னைக்கும் இப்போதுமே ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரியுது அவகிட்ட, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் தாத்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே பார் விஜய், நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, அது என்னன்னாலும் நடக்கட்டும், இப்போ நீ வெண்ணிலாவை வேறு எங்கேயாச்சும் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோ, ஆனால் இந்த வீட்டுக்கு அவள் தேவையே இல்லை, நீ அவளை ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போ, வெளியே கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே வந்து வெண்ணிலா இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறாங்க. இங்கே விஜய் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. தாத்தா சொல்கிறது ரொம்பவே கரெக்டு தான், வேறு எங்கேயாச்சும் கெஸ்ட் ஹவுஸு மற்ற இடத்துல வச்சு கூட நம்ம வெண்ணிலாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம், ஆனால் இதே வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக ராகினி வந்து நம்ம காவேரியை ஊசி பேத்திக்கிட்டே தான் இருப்பாங்க, அதே சமயம் நம்ம காவேரியும் ரொம்பவே மனசு கஷ்டப்படுவாங்க. இப்போ விஜய் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. தாத்தா எடுத்த முடிவுமே ரொம்பவே சூப்பராக தான் இருக்குன்னே சொல்லலாம். இப்போ விஜய் வந்து வெண்ணிலாவை வேறு எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போய் வைக்கலாமா, இல்லை இங்கே இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த காவேரிக்கிட்டே கேட்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. காவேரிக்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்க, இருக்கட்டும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, ஆனால் அவங்க மனசுக்குள்ளே ரொம்பவே கஷ்டப்படுவாங்க, ஆனால் அதை வந்து யார்கிட்டையுமே வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. இங்கே நம்ம வெண்ணிலாவை நம்ம விஜய் வந்து ரொம்பவே பத்திரமா பார்த்துக்கிறாங்க, ரொம்பவே கேர் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ராகினி வந்து இங்கே காவேரி கிட்ட ரொம்பவே தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. பாத்தியா காவேரி, உன்னை கூட விஜய் இப்படி கவனிச்சுக்கிட்டு மாட்டார், வெண்ணிலாவுக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காரு, இதெல்லாம் பார்த்துமா இன்னுமே உனக்கு புத்தி வரல, கண்டிப்பாக உன்னை விஜய் வந்து வீட்டை விட்டு வெளியே போக தான் சொல்ல போகிறாரு, அதுக்கு முன்னாடி நீயே கிளம்பிடு, எதுக்காக நீ அவமானப்பட்டுக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. காவேரி ராகினியை பயங்கரமாக திட்டி விட்டுறாங்க. உனக்கு என்ன, என் இஷ்டம், என் வாழ்க்கையில் என்ன முடிவு எடுக்கணும் எடுக்கக்கூடாதுன்றது என்னுடைய இஷ்டம், நீ வந்து என் விஷயத்தில் தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினியை பயங்கரமாக திட்டி விட்டுறாங்க. நம்ம விஜய் வந்து காவேரியை சமாதானப்படுத்தி காவேரிக்கு நல்ல ஒரு தைரியத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள்.